இந்த டேபிளில் இருக்க டேட்டாவை எப்படி ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு எக்ஸல் மாஸ்டர் தமிழ். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த டேபிளில் ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு டேபிள் டிசைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காலமை ஃபில்டர் பண்ணணுமோ அந்த காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. ஓகே கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 3 டிபார்ட்மெண்ட் வந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஹோம் அண்ட் லிவிங் போட்டேன்னா ஹோம் அண்ட் லிவிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டீட்டெயில் மட்டும் வரும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் போட்டாலும் எலக்ட்ரானிக்ஸில் இருக்க டீட்டெயில் மட்டுமே வரும். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி வேணால் ஒரே ரோவில் எனக்கு வந்து வேணும். ஃபர்ஸ்ட் இங்கே செட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்பர் பெர் ரோ வந்து 1 இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 3 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டா தென் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஒரே ரோவில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.